கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம முட்டையெல்லாம் வேவிச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு. முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நம்ம முட்டையில் உப்பு போட்டு வேவிச்சா முட்டை தோல் நம்மளுக்கு முட்டை உடையாமல் தோல் அழகாக உரிக்கலாம். நல்லா உறிஞ்சி வரும். முட்டை வேக வச்சோம், வெந்துடுச்சு. தண்ணி நல்லா ஆறி போச்சு. நம்ம முட்டையெல்லாம் உரிச்சிக்கலாம் தோலை. நம்ம உப்பு போட்டு வேவிச்சதால முட்டை உடையாமல் அழகாக தோல் மட்டும் வருது பாருங்க. நம்ம எல்லா முட்டையும் உரிச்சிக்கலாம். அழகாக ஒரு கத்தியில் நம்ம முட்டையை சுற்றி கோட் போட்டுக்கலாம். முட்டையை கீறி விட்டுக்குன்னா நம்ம முட்டை வறுவல் பேஸ்ட் போடுவோம். அந்த பேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும். முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா முட்டையும் நம்ம உரித்து இந்தமாரி கத்தியால் கீறி போட்டு வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 100 கிராம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி பழம் 100 கிராம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி பழம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே முட்டையில் நம்ம உப்பு போட்டு வேவிச்சுக்கிறோம். பார்த்துன்னு போட்டுங்க. கரம் மசாலா பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். புதினா கைப்பிடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனைலாம் போனோம். அதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை தோல் உரிச்சிட்டு கத்தியால் கீறி வச்சுக்கிறோம். நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த முட்டையில் இந்த கிரேவிலாம் நல்லா உள்ளே இறங்கணும். நம்ம அதுக்கு தான் கீறணும் முட்டையை. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுன்னு இருங்க. நம்ம முட்டை வறுவல் பண்ணோம், ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். சூப்பராக ரெடி ஆகி போச்சு.
சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் நீங்கள் இந்தமாரி முட்டை வறுவல் செஞ்சிங்களா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா